Okay, good evening all. Your voice கேக்குதுங்களா? ஓகே. ஓகே, எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணட்டும். நம்ம அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் நான் கொஸ்டின் கேக்குறேன். நீங்க ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணுவீங்க. ஆன்சர் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிரட்டும் 5 மினிட்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம எக்கனாமிக்ஸ்ல நம்ம 6th வந்து பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற லெசன் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அந்த வர வரைக்கும் நம்ம அதுல இருந்து நான் கொஸ்டின் கேக்குறேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, முதல்நிலை தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகே, மைக்லாம் மியூட்ல இருக்கு. நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். வேளாண் துறையின் அழைக்கப்படுவது. ஓகே, வேளாண் துறையின் அழைக்கப்படுவதுதான் முதல்நிலை தொழில். ஓகே, சேவை துறை என அழைக்கப்படுவது? சேவைத்துறை. ஓகே, சூப்பர். மூன்றாம் நிலை தான் சேவைத்துறைன்னு அழைக்கப்படுறாங்க. ஓகே, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர்? ஓகே. ஓகே, எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டீங்க. ஓகே, காந்தி தான் வந்து கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் நகரத்துல வாழ்றாங்க? ஏன் கொஸ்டின், தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள்? நாற்பத்தி 7%. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 47%. தமிழ்நாட்டுல 47% வந்து மக்கள் நகரத்துல வாழ்வாங்க. உலக அளவுல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உலக மக்கள் தொகையில 50% மக்கள் நகரத்துல வாழ்றாங்க. ஓகேங்களா? 50%க்கும் அதிகமான மக்கள் தான் நகரத்துல வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உணவு பதப்படுத்துதல் எந்த நிலை தொழில வரும்? உணவு பதப்படுத்துதல். ஓகே, சூப்பர். இரண்டாம் நிலை தொழில உணவு பதப்படுத்துதல் வரும். அதுலயும் ஸ்பெசிஃபையா வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இதுலதான் வந்து உணவு பதப்படுத்துதல் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். சுரங்க தொழில் அப்படிங்கிறது எதுல வரும்? சுரங்க தொழில். ஓகே, சூப்பர். சுரங்க தொழில் அப்படிங்கிறது முதல் நிலை தொழிலுக்குள்ள வரும். சுரங்க தொழில் முதல் நிலை தொழிலுக்குள்ளதான் வரும். ஓகேங்களா? முதல் நிலை தொழில வேளாண், கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில் இது எல்லாமே முதல் நிலை தொழிலுக்குள்ள அடங்கும். ஓகேங்களா? ஓகே, வங்கி, கல்வி, காப்பீடு இது எல்லாமே எந்த தொழில வரும்? ஓகே, சூப்பர். மூன்றாம் நிலை தொழில தான் வங்கி, காப்பீடு இது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில்கள்ல தான் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு பண்டத்துக்கு பதிலாக இன்னொரு பண்டத்தை மாத்தி கொள்ளுவாங்க. அது என்ன முறை? திங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க.
ஓகே, பண்டமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாங்குவதும் விற்பதும். வாங்குவதும் விற்பதும். வாங்குவதும் விற்பதும் வியாபாரம். ஓகேங்களா. சந்தை அப்படிங்கிறது வாரம் இல்லைன்னா மாசம் ஒரு பொதுவான இடத்துல மக்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வந்து விற்கக்கூடிய ஒரு இடம் தான் சந்தை. வாங்குவதும் விற்பதும்னு கேட்டாங்கன்னா வியாபாரம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், வியாபாரம். ஓகே ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் என்னன்னா 7th ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா. 7th ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய லெசன் வந்து என்னன்னா உற்பத்தி. ஓகேங்களா. இந்த லெசன்ல நம்ம உற்பத்தினா என்ன அப்படிங்கிறது பிளஸ் அதனுடைய வகைகள், உற்பத்திக்கான காரணிகள் என்னென்ன, அதனுடைய சிறப்பியல்புகள். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த உற்பத்தி அப்படிங்கிற லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு இது நம்ம முன்னாடி பார்த்த லெசனையே தான் ஒரு சும்மா இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை அப்படிங்கிறது எதுல இருந்து தயாரிக்கிறாங்க, கரும்புல இருந்து நமக்கு சக்கரை தயாரிப்பாங்க. அப்ப கரும்பு அப்படிங்கிறது என்னது, முதல்நிலை தொழில். அதுல இருந்து சர்க்கரை ஆலையில வந்து நமக்கு தயாரிக்கிறாங்கல்ல, அது வந்து அந்த ஆலை கரும்புகளை சர்க்கரை ஆலைக்கு கொண்டு போறாங்கல்ல, அது 2ஆம் நிலை தொழில். அந்த சக்கரை தயாரிச்சதுக்கு அப்புறம் நம்ம மக்களுடைய நுகர்வுக்காக கொண்டு வராங்கல்ல, அதுதான் என்னது, 3ஆம் நிலை உற்பத்தி. ஓகேங்களா. இங்க பாருங்க, கரும்புல இருந்து தயாரிக்கிறது ஃபர்ஸ்ட், கரும்பு அப்படிங்கிறது முதல் நிலை. அந்த சர்க்கரை ஆலையில கொண்டு போய் தயாரிக்கிறது 2ஆம் நிலை. நுகர்வுக்காக கொண்டு வருவது 3ஆம் நிலை. ஓகேங்களா. அந்த 3ஆம் நிலை தான் என்னது, சேவைத்துறை அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா. இதுலயுமே சேவைத்துறைக்கு, அதாவது 3ஆம் நிலைக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. விற்பனை கூடங்கள், வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள், இது எல்லாமே சேவைத்துறைக்கு எக்ஸாம்பிள்ஸா கொடுத்திருப்பாங்க. அதுதான் 3ஆம் நிலை உற்பத்தி அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, சரி, உற்பத்தின்னு சொல்றோம். உற்பத்தினா என்னது, இப்ப எனக்கு இது உற்பத்தி பண்ணி தராங்க. ஓகேங்களா. நம்ம ஆக்சுவலி நம்ம இப்ப வாங்குறோம்ல, அது ஒரு பொருள் வாங்குறேன், நான் ஒரு பென்சில் வாங்குறேன், இல்ல வேற ஏதாவது ஒண்ணு வாங்குறேன். ஓகே, குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, இப்ப நம்ம உற்பத்தி வாங்குறோம், எல்லாமே பண்றோம்ல. இப்ப இந்த உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு பொருள் தேவை. ஓகேங்களா. அந்த நம்ம என்ன நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை மாத்தி தராங்கல்ல. இப்ப நம்ம பருத்தி இருக்கு, பட் அந்த பருத்தியில இருந்து நமக்கு என்ன யூஸ், நமக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஆடை தான் தேவை. அப்ப அந்த பருத்தில இருந்து நமக்கு அதை துணியா மாத்திட்டு கொடுக்குறாங்கல்ல, நம்ம பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுக்குறாங்களா, அதுதான் உற்பத்தி. ஓகேங்களா. இங்க பாருங்க, உற்பத்தி என்பது மூலப்பொருள்கள் அப்படிங்கிறது என்னது, முதல்நிலை தொழிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய வந்து பொருட்கள் தான் மூலப்பொருள்கள். அந்த மூலப்பொருள்களை மாற்றியமைத்து நம்மளோட பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி முழுமையாக்கக்கூடிய ஒரு செயல் தான் உற்பத்தி அப்படிங்கிறது. ஓகேங்களா. உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் இதுதான். இப்ப அதுக்குதான் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. விளைபொருளான கரும்பு, ஆலை, இயந்திரம், தொழிலாளர்களுடைய உழைப்பு, இது எல்லாத்தையும் வந்து உற்பத்தி செய்வதற்கான உள்ளீடுகள். இப்ப எதுவும் இல்ல, இப்ப வந்து நமக்கு சர்க்கரை தேவை. ஓகேங்களா. இப்ப சர்க்கரை தேவை அப்படின்னா நம்ம அந்த சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை, கரும்பு தேவை. ஓகேங்களா. அந்த சர்க்கரை தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆலை தேவை, பிளஸ் அதனுடைய மிஷின், இதெல்லாம் போக நமக்கு என்னது, ஒரு உழைப்பு. ஓகேங்களா. மனுஷனுடைய உழைப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் தேவை. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், உள்ள செலுத்துறோம். ஓகேங்களா. அப்ப இது உள்ளீடு. ஓகேங்களா. இப்ப இந்த உள்ளி செலுத்துறது மூலமா நமக்கு வெளியே என்ன கிடைக்குது, நமக்கு சர்க்கரை அப்படிங்கிற ஒரு உற்பத்தி பொருள் நமக்கு கிடைக்குது. அதுதான் அப்ப கடைசியில கிடைக்கக்கூடிய அந்த சர்க்கரை அப்படிங்கறத நமக்கு என்னது, வெளியீடு. ஓகேங்களா. இப்ப உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம உள்ளீடா ஒரு பொருள், அதாவது உள்ளீடா வந்து நமக்கு அந்த மூலப்பொருட்கள் இது எல்லாத்தையும் கொடுக்குறோம். அதனுடைய வெளியீடா தான் நமக்கு அந்த பயன்பாட்டுக்கான ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. அதுதான் வெளியீடு அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இந்த உற்பத்தி செய்யறதுக்கு காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. உற்பத்திக்கு காரணிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா, நிலம், உழைப்பு, முதலீடு, அமைப்பு. ஓகேங்களா. அந்த அமைப்பு அப்படிங்கிறது எது இல்ல, ஒரு நிறுவனம் தான் அமைப்பு அப்படிங்கிறது. ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேக்டரி, நான் ஒரு பிசினஸ் பண்றேன். ஓகேங்களா. அப்ப நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னாவே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் வேணும். ஓகேங்களா. அதான் ஃபர்ஸ்ட் என்னது, நிலம். ஓகேங்களா. இப்ப லேண்ட் இருக்கு. இப்ப அதுக்கு நான் இப்ப பிசினஸ் பண்றேன் அப்படின்னா என்னது, நான் என்னோட உழைப்பு போட்டா மட்டும்தான் அந்த பிசினஸ் டெவலப் ஆகும். சோ அப்ப நிலம், உழைப்பு. ஓகே, இப்ப பிசினஸ்னாவே ஒரு முதலீடு தேவை.
ஓகேங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுதான் வந்து முதலீடு. ஓகேங்களா? அது நான் ஒரு நிலத்துல இருந்து என்னோட உழைப்பு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு ஒரு நிறுவனமா நான் நிறுவுறேன். அதுதான் அமைப்பு அல்லது நிறுவனம். இது எல்லாம் தான் உற்பத்திக்கான காரணிகள். ஏன்னா ஒரு ஃபேக்டரியில இருந்து தான் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணி தராங்க. ஓகேங்களா? இதுதான் உற்பத்தி அப்படிங்கிறது. ஓகே. இப்ப உற்பத்தி பார்த்தாச்சு. உற்பத்தினா என்னது? நம்மளோட பயன்பாட்டுக்கு தேவையான பொருளா மாத்தி தர்றதுதான் உற்பத்தி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்ப உற்பத்தியும் நுகர்வும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள அந்த பொருளாதாரத்துல 2 இன்றியமையாத செயல். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பொருளாதாரத்தில் இரு இன்றியமையாத செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னது? உற்பத்தியும் நுகர்வும். ஓகே. சும்மா உற்பத்தி மட்டும் பண்ணிட்டு இருந்தா நமக்கு சரியாயிருமா? ஆகாது. ஏன்னா அந்த உற்பத்தியை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? நுகர்வுக்காக தான் பயன்படுத்துறோம். சோ உற்பத்தி வந்து நம்ம பண்ண பண்ண அதனுடைய நுகர்வும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்போது நமக்கு உற்பத்தியும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப நமக்கு சும்மா வந்து இப்ப ட்ரெஸ் இப்ப வேற ஏதாவது இப்ப பென்சில் வந்து ஓகே பென்சில் வந்து உற்பத்தி பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம அதை கடையில வாங்கல அப்படிங்கிறது நுகர்வு அப்படிங்கிறது நம்ம அதை யூஸ் பண்றது. சப்போஸ் அதை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அது உற்பத்தி ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? அப்ப உற்பத்தி அதாவது நம்ம நுகர்வு எவ்வளவு அதிகமா பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உற்பத்தியும் இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலமா எக்கனாமிக் growth ஆகும். ஓகேங்களா? அதனாலதான் உற்பத்தியும் நுகர்வும் பொருளாதாரத்தினுடைய 2 இன்றியமையாத செயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப உற்பத்தி செய்யறாங்கல்ல அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? உற்பத்தியாளர். நம்ம நுகர்வு அப்படிங்கும் போது யாரு? நுகர்வோர். ஓகேங்களா? நம்ம தான் நுகர்வோர்கள். எல்லாருமே வந்து ஒரு நுகர்வோர் தான். ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதனால உற்பத்தியாளர் நுகர்வோர்கள் அப்படிங்கிறது இன்றியமையாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள். இப்போ எனக்கு வந்து ஒருத்தங்க ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி தராங்க அப்படின்னா, இப்ப நம்ம 2 பேத்துக்கும் அதாவது உற்பத்தி செய்றவங்க பிளஸ் அத வாங்கி யூஸ் பண்றவங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உற்பத்தியாளர் யார் வாங்கி யூஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு கரெக்ட்டா நல்ல பொருளாவும், தரமான பொருளாவும் வந்து பண்ணி குடுப்பாங்க. இதனால உற்பத்தியாளர்களுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். அதே மாரி நுகர்வோருக்கு என்ன? நுகர்வோர் வந்து அவங்களுக்கு புடிச்சமான பொருளை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் இருக்கும்ல. இதுதான் ஓகேங்களா? இதுதான் அவங்க 2 பேத்துக்குள்ள கூடிய ஒரு ரிலேஷன். ஓகேங்களா? இது ஜஸ்ட் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்றேன். மத்தபடி இங்க நான் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே காணப்படும் சிறந்த செயலாற்றல் திறன்மிக்க நல்ல பொருள்களை தயாரிப்பதை உறுதி செய்கிறது. ஓகேங்களா? இருவருக்கும் இடையே நிகழும் இந்த இடைவினையாற்றல் நுகர்வோரை உற்பத்தியாளர்களின் வாடிக்கையாளர், வழங்குனர் என இரு வழிகளில் செயல்பட வைக்கிறது. ஓகேங்களா? இப்ப நுகர்வோர் தான் என்னது? நுகர்வோர்னா யாரு? ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துறவங்க. அவங்கதான் உற்பத்தியாளருக்கு வாடிக்கையாளர் பிளஸ் வழங்குனர். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இப்ப நுகர்வோர் அப்படிங்கிறது இருக்கிற எல்லாருமே நுகர்வோர் தான். அது உற்பத்தியாளருக்கு வாடிக்கையாளர் அப்படின்னா, இப்ப நான் வந்து இப்ப நுகர்வோரை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, விவசாயம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பருத்தி வந்து விவசாயம் பண்றீங்க. அந்த பருத்திய வந்து நீங்க என்ன பண்றீங்க, உற்பத்தி யாரு செய்வாங்களோ அவங்கள்ட்ட போய் உற்பத்தி குடுக்குறீங்க. அப்ப நீங்க யாரு? வழங்குனர். ஓகேங்களா? அதே வாடிக்கையாளர் அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னா, அவங்க ட்ரெஸ்ஸா வந்து ரெடி பண்ணி நமக்கு குடுக்குறாங்கல்ல, அப்ப நம்ம போய் அவங்க கிட்ட வாங்குவோம். அப்ப நம்ம யாரு? வாடிக்கையாளர். அப்போ ஒரு நுகர்வோர் தான் வாடிக்கையாளராவும் இருக்காங்க, வழங்குனராவும் இருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? புரியுதுங்களா? புரிஞ்சுது அப்படின்னா ஒரே ஒரு தம்ஸ் அப். ஓகே, ஓகே. ரிப்பீட்டா? ஓகே. நான் இத முடிச்சுட்டு நான் ஒரு டைம் சொல்றேன். ஓகே. இந்த டாபிக் நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருளை வாங்குபவராகவும், உற்பத்தியாளருக்கு பொருளை வழங்குபவராகவும் நுகர்வோர் செயல்படுகிறார். இதுதான் நான் இப்ப மேல எக்ஸ்பிளைன் பண்ணது. ஓகேங்களா? வாடிக்கையாளர்களின் நலன் அவர்கள் வாங்கும் மற்றும் நுகரும் பண்டங்களிலிருந்து எழுகிறது. உற்பத்தியாளர்களுடைய நலன் பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்கும் போது அவர்கள் பெறும் வருமானத்துடன் தொடர்புடையது. ஒரு பொருளாதாரத்தில் அனைவரும் நுகர்வோர். ஆனால் அனைவரும் உற்பத்தியாளரோ, விற்பனையாளரோ அல்லர். ஓகேங்களா? இதுல எதுவுமே சொல்லல. 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உற்பத்தியாளர் யாரு, நுகர்வோர் யாருன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப உற்பத்தியாளர் உங்களுக்கு உற்பத்தியாளர் நுகர்வோர்னா யாருன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சுல? ஓகே, சூப்பர். உற்பத்தியாளர்னா நமக்கு ஒரு பொருளை வந்து ரெடி பண்ணி தராங்கல்ல அவங்கதான் உற்பத்தியாளர். நுகர்வோர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்றோம்ல, நம்ம ஒரு பொருள் வாங்கி யார் யூஸ் பண்றாங்களோ அவங்கதான் நுகர்வோர். ஓகேங்களா? இப்ப என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா இப்ப எல்லாருமே உலகத்துல எல்லாருமே நுகர்வோரா இருப்பாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? அனைவரும் நுகர்வோர். ஒரு பொருளாதாரத்துல எல்லாருமே நுகர்வோரா இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா உற்பத்தியாளராகவோ அல்லது விற்பனையாளராகவோ இருக்க மாட்டாங்க. இட் மீன்ஸ்
இப்ப அதான் சொன்னேன். ஒரு விவசாயி இருக்காங்க. அவங்க பருத்தி துணிய உற்பத்தி பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஆனா, அவர் வந்து பாத்தீங்கன்னா, துணி வந்து ரெடி பண்ண மாட்டாரு. ஜஸ்ட் அவர் அந்த மூலப்பொருள மட்டும் தான் ரெடி பண்ணி தருவாரு. ஓகேவா? அப்ப அவரு உற்பத்தியாளர். அந்த உற்பத்தியாளருக்கு பொருள குடுக்குறாரு. பிளஸ் அவர் போய் ட்ரெஸ்ஸும் வாங்குறாரு. அப்ப அவர் யாரு? நுகர்வோர். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்க நுகர்வோர் உற்பத்தியாளருடைய வாடிக்கையாளர் பிளஸ் வழங்குனர் அப்படிங்கிறது இதுதான் அது மீனிங். ஓகேங்களா? நான் இன்னொன்னு என்ன சொன்னேன்? வாடிக்கையாளர்களுடைய நலன் அப்படிங்கிறது. அதாவது நம்ம போய் ஒரு பொருள் வாங்குறோம். நான் போய் ஒரு கடையில வந்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா, என்னுடைய நலன் அப்படிங்கிறது என்னது? நான் வாங்கக்கூடிய பொருள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் என்னுடைய நலன் இருக்கு. ஓகேங்களா? அதான் வாடிக்கையாளருடைய நலன் அவர்கள் வாங்கும் மற்றும் நுகரும் பண்டங்கள்ல இருந்து எழுகிறது. ஓகேங்களா? இது நுகர்வோருக்கு முடிஞ்சது. அதே உற்பத்தியாளர்னு ஒரு நலன் இருக்குதுல்ல. இப்ப உற்பத்தியாளர்களுடைய நலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பொருள் வாங்குறோம்ல, அப்ப நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட் குடுக்குறோம். அந்த அமௌண்ட்னால அவருக்கு என்னது? வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்ப அவருடைய நலன் என்னது? அந்த வருமானத்தினால அவருடைய நலன் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, அவ்வளவுதான். ஓகே. உற்பத்தி பொருள் இருக்கு. மறுபடியும் உற்பத்தி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க. நுகர்வோருடைய பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும், மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய செயல் தான் உற்பத்தி. ஓகேங்களா? எதுவுமே இல்ல. நமக்கு யூஸ் ஆகுற மாரி ஒரு திங்ஸ வந்து நமக்கு ரெடி பண்ணி தராங்க. அதுதான் உற்பத்தி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுல ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப சிறந்த சேவையையும், மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத இடத்தை பெறுகிறது. ஓகேங்களா? இது அவ்வளோக்கா தேவையில்ல. நமக்கு தேவையான உற்பத்தி அப்படிங்கிறது என்ன டெஃபினிஷன்? ஓகே. ஓகே. இந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரி சாரி. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் பார்ப்போம். ஓகே. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்பன்னா, உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்பாட்ட உருவாக்குறது தான் உற்பத்தி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, பயன்பாட்டை உருவாக்குறது தான் உற்பத்தி. ஓகே. அப்ப பயன்பாடுங்கிறது என்னது? ஓகேங்களா? இப்ப உற்பத்தி அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? நமக்கு தேவையான பயன்பாடு என்னவோ அத உற்பத்தி செய்யறது தான் உற்பத்தி சாரி அத வந்து உருவாக்கி தர்றது தான் உற்பத்தின்னு பார்த்தோம். அப்ப பயன்பாடு அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளோட தேவை பிளஸ் நம்மளோட விருப்பம். இந்த 2த்தையும் நிறைவு செய்யறது தான் என்னது? பயன்பாடு அப்படிங்கிறது. இந்த பயன்பாடு அப்படிங்கிறதான் வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு அப்படின்ட்டு 3ஆ வகைப்படுது. ஓகேங்களா? பயன்பாடு எத்தனை வகை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 3 வகை. 1 வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. ஓகேங்களா? அதுதான் இங்க என்னென்னன்னு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க. பயன்பாட்டின் வகைகள். 1 வடிவ பயன்பாடு. பேர்லயே வருது. ஓகேங்களா? வடிவம். ஒரு வடிவத்த மாத்திரங்காட்டி அதனுடைய பயன் அதிகமாகுது அப்படின்னா அதுதான் வடிவ பயன்பாடு. எக்ஸாம்பிள் இப்ப நான் சொன்னதே தான். பருத்தி துணிய வந்து ஆடையா மாத்துறாங்க. அப்ப இது என்னது? இந்த வடிவத்த நமக்கு ட்ரெஸ் மாரி மாத்துறாங்களா? சோ அதுதான் என்னது? வடிவம். ஓகேங்களா? ஒரு பொருளுடைய வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. எடுத்துக்காட்டு, விளைபொருளாக பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கப்படும் போது அதனோட தேவையும் பயன்பாடும் உயர்கிறது. இதுதான் என்னது? வடிவ பயன்பாடு. அந்த வடிவத்தை மாத்துறாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னது? இடப்பயன்பாடு. இடம் அப்படிங்கும் போது என்னது? நமக்கு நார்மலா தெரியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போகும்போது அதனுடைய பொருள் வந்து பயன்பாடு வந்து மிகுதியாகுது. ஓகேங்களா? அதுதான் இடப்பயன்பாடு. பாருங்க ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் போது அதோட பயன்பாடு மிகுதியாகிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? அரிசி வந்து தமிழ்நாட்டுல அதிகமா வந்து விளைவிக்கிறாங்களா? தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. அப்ப அவங்க ஏன்னா அவங்க கொண்டு போறாங்க, எங்களுக்கான தேவை வந்து அதிகமா இருக்கு, அதனாலதான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றோம். சோ தேவையும் பயன்பாடும் அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதான் இட பயன்பாடு. நெக்ஸ்ட் என்னது? கால பயன்பாடு. கால பயன்பாடுங்கிறது அப்படிங்கிறது என்னது? காலம் அப்படின்னாவே என்னது? நம்ம ஒண்ணு ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்னது? எதிர்கால தேவைக்காக சேமிச்சு வைக்கிறோம். அதுதான் கால பயன்பாடு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும் போது அதனோட பயன்பாடு மிகுகிறது அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள், நுகர்வோரால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவு பயிர்களான நெல்லு, கோதுமை இதெல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறாங்க. அதனால அதனோட தேவை மற்றும் பயன்பாடு 2மே மிகுதியாகுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப உற்பத்தி பிளஸ் பயன்பாடு என்னன்னு புரிஞ்சுதுங்களா? கிளியருங்களா? ஓகே. எனி டவுட் இருக்குன்னா ஒரே ஒரு டைம் மட்டும். ஓகே. ஆன்லைன் வீடியோ குரூப்ல சொன்னா ஆக்சுவலி வீடியோ இருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க டவுட் கேளுங்க. ஓகே. இப்ப ஏதாவது டவுட் இருக்கா இந்த லெசன்ல? இப்ப நம்ம பார்த்திருக்கிறது உற்பத்தினா என்னன்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பயன்பாடுனா என்ன பார்த்திருக்கோம். உற்பத்தி, பயன்பாடு, நுகர்வோர். இந்த 3த்த பத்தி பார்த்திருக்கோம். கிளியருங்களா? ஓகே.
ஏதாவது டவுட் இருந்தா கிளாஸ் எண்டிங்ல சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம் உற்பத்தியினுடைய வகைகள். ஓகேங்களா, இது சும்மா ஜஸ்ட் ஃபாஸ்டா ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துருவோம். உற்பத்தியின் வகைகள். ஓகேங்களா, உற்பத்தி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். முதல் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. ஓகேங்களா, முதல் நிலை உற்பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது என்னது? வேளாண் துறை. ஓகேங்களா, வேளாண் வரும். ஓகேங்களா, வேளாண் துறை வரும். இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருளை நேரடியா வந்து பயன்படுத்தி அது உற்பத்தி செய்யறாங்கல்ல, அதுதான் வந்து, அதாவது இயற்கை தரக்கூடிய பொருள் எல்லாமே என்னது? முதல்நிலை உற்பத்தியில வந்துடும். ஓகேங்களா, இதுல வந்து இது வேளாண்மைக்கு தான் முதலிடம். அதனாலதான் இது என்னது? வேளாண்மை துறை உற்பத்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன வேளாண் முதன்மை நிலை துறையில வரும்? வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்க தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். இதெல்லாமே முதல்நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இரண்டாம் நிலை உற்பத்தி. இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல கொடுத்தக்கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஒரு பொருளை, உற்பத்தி பொருளை உருவாக்குறது தான் இரண்டாம் நிலை உற்பத்தி. ஓகேங்களா, இதுல தொழிற்சாலைக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்த்தோம்? தொழில்துறை உற்பத்தி, 4 சக்கர வாகனங்கள், ஆயத்த ஆடைகள், ரசாயன பொருட்கள், பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகள். இது எல்லாமே இரண்டாம் நிலை உற்பத்தியில வந்துடும். நெக்ஸ்ட் மூன்றாம் நிலை உற்பத்தி. ஓகேங்களா, மூன்றாம் நிலை உற்பத்தியில யார் யாரெல்லாம் வருவாங்க? ஆசிரியர், மருத்துவர், இதெல்லாமே என்னது? சேவை செய்யறது. ஓகேங்களா, சேவை ரிலேட்டடா வர்றது எல்லாமே மூன்றாம் நிலை உற்பத்தி. அதனால அதுக்கு மூன்றாம் நிலை உற்பத்தி என்னது? கண்களுக்கு புலப்படாதவை. எக்ஸாம்பிள் வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு, இது எல்லாமே என்னது? சேவை துறைக்குள்ள வந்துடும். ஓகேங்களா, இதுல நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபில பெரும்பங்கு எது அப்படின்னா மூன்றாம் நிலை உற்பத்தி. அதாவது சேவைத்துறை தான் வந்து நம்மளோட ஜிடிபில ஒரு பெரும்பங்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா, ஓகே ஓகே, இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாரு? ஆடம் ஸ்மித். அதே நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜேஎம் கீன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலும் அது ஜேஎம் கீன்ஸ். ஜவஹர்லால் நேரு வந்து இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் உற்பத்தி காரணிகள். ஓகேங்களா, நம்ம ஸ்டார்டிங்லயே நான் சொன்ன உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு உற்பத்தியினுடைய உள்ள நம்ம என்னென்ன போடுறது மூலமா நமக்கு ஒரு பொருள் கிடைக்குதுல, அதுதான் வந்து உற்பத்தி காரணிகள். அதாவது உள்ளீடுகள் தான் உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, உற்பத்தி காரணிகளை உற்பத்தியின் உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, அந்த உள்ளீடுகள் நம்ம செலுத்துவதன் மூலமா நமக்கு ஒரு உற்பத்தி பொருள் கிடைக்கும். அதுதான் என்னது? வெளியீடு அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே, உற்பத்தி காரணிகளை 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒண்ணு முதன்மை உற்பத்தி காரணிகள், இன்னொன்னு பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள், இல்லைன்னா நவீன உற்பத்தி காரணிகள். ஓகேங்களா, இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்க பாருங்க, உற்பத்தி காரணிகள் நம்ம பார்த்துட்டோம். உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது என்னது? உள்ளீடுகள் தான் உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இது எத்தனையா பிரிக்கிறாங்க? 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு முதன்மை உற்பத்தி காரணிகள், இன்னொன்னு இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள். இந்த இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகளுக்கு தான் என்னென்ன பேர் சொல்றாங்க? பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள். ஓகேங்களா, இன்னொன்னு நவீன தொழில் உற்பத்தி காரணிகள். ஓகேங்களா, இந்த இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகளுக்கான வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள், இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள், நவீன உற்பத்தி காரணிகள். ஓகேங்களா, மொத்தம் 3 பேரு. ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? நிலம் தேவை, பிளஸ் அந்த பிசினஸ்க்கான உழைப்பு, அடுத்தது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம், அடுத்தது தொழில் அமைப்பு. ஓகேங்களா, இது எல்லாமே தேவைன்னு சொன்னோமா? அப்ப முதன்மை உற்பத்திக்கான நமக்கு முதன்மையானது என்ன தேவை? ஒரு நிலம், நம்மளுடைய உழைப்பு. இது இருந்தாவே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? நார்மலா ஒரு நம்ம வேற பணம் போடாம, இல்லைன்னா ஒரு ஒரு நான் வந்து ஒரு ஃபேக்டரி கட்டிட்டு தான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படியெல்லாம் இல்லாம, ஜஸ்ட் நமக்கு அந்த பண்றதுக்கான ஒரு பிளேஸும் நம்மளுடைய உழைப்பு இது இருந்தாவே நமக்கு வந்து என்னது? நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாமா? அதுதான் முதன்மை உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது. என்னென்ன அப்படின்னா நிலம், உழைப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள். இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது என்னென்ன வரும்? இதுலதான் என்னது? அடிஷனலா மூலதனம் பிளஸ் தொழிலுடைய அமைப்பு. இது தொழில் அமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு, இந்த மாதிரி இருக்கிறது தான் தொழில் அமைப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுதான் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப கிளியர் தாங்க? உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒண்ணு முதன்மை உற்பத்தி காரணிகள், இன்னொன்னு இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள். முதல்நிலை உற்பத்தி காரணிகள்ல நிலம், உழைப்பு வந்துடும். இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகளோட வேறு பெயர்கள் பெறப்பட்ட உற்பத்தி காரணி, நவீன உற்பத்தி காரணி. அதுல என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா
மூலதனம், தொழில் அமைப்பு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதேதான் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. நிலம், உழைப்பு இதெல்லாம் என்னது முதன்மை உற்பத்தி காரணிகள். மூலதனம், தொழிலமைப்பு வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அழைக்கப்படுது. ஓகேங்களா, மூலதனம் அப்படிங்கிறது என்னது முதலீடு எதுவுமே இல்லை. இப்ப மூலதனம் அப்படிங்கிறது என்னது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, நம்ம பணமா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்காக, இனி வரக்கூடிய காலத்துல நமக்கு அதிகமான வந்து பொருள் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் மூலதனம் அப்படிங்கிறது. அதே தொழிலமைப்பு அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதனம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா பண்றதுதான் வந்து ஒரு தொழிலை வந்து அமைப்பா செய்யறது. ஓகேங்களா, ஒரு நிறுவனமா வந்து பண்றது, ஒரு ஃபேக்டரி கரெக்டா ரன் பண்ணோம் அப்படின்னு என்னது, நம்மளோட நிலம், உழைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து அமைக்கிறதா தொழில் அமைப்பு. ஓகேங்களா, அந்த தொழில் அமைப்பு வேற எப்படி எல்லாம் சொல்றாங்க, தொழில் முனைவோர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, அப்ப தொழில் அமைப்பு எப்படி அழைக்கிறாங்க, தொழில் முனைவோர், ஒரு என்டர்பிரினர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல என்னது தொழில் அமைப்பு அப்படிங்கிறது தொழில் முனைவோர். ஓகேங்களா, அப்ப இந்த பாக்ஸ் இந்த மைண்ட் மேப்லயே நமக்கு எல்லா தேவையான எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. சோ இது மட்டும் எக்ஸாம் டைம்ல ஒரு ரிவிஷன் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா, ஓகே. இப்ப நம்ம முதன்மை உற்பத்தி காரணிகள்ல ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது என்னது, நிலம். ஓகே, நிலம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நிலம் அப்படிங்கிறது ஒரு உற்பத்தி காரணி பார்த்தாச்சு. இது இயற்கை வளங்கள், அதாவது இப்ப நிலம் அப்படிங்கிறது அதுல என்னென்ன வந்துரும் அப்படின்னா நிலப்பரப்பு, நீரு, காற்று, கனிம வளங்கள், காடு, ஆறு இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு நிலம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்குள்ள ஃபுல்லாவே வந்துரும் அப்படிங்கிறாங்க. நிலம் அப்படிங்கிறது மக்கள், அதாவது மனிதன் வந்து உருவாக்குனாங்களா, கிடையவே கிடையாது. மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி அது வந்து ஓகே இயற்கையாகவே அது இருந்து, அதாவது கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு கொடை அந்த மாதிரிதான் வந்து இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே என்னது மனுஷனால உருவாக்கப்படாத ஒரு பொருள் தான் வந்து என்னது நிலம் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப இந்த நிலம் அப்படின்னா அதனோட சிறப்பு அதுல என்னென்ன சயின்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப நிலம் அப்படிங்கிறது என்னது இயற்கையினுடைய கொடை. ஓகேங்களா, இதுதான் நம்ம பார்த்தோம். ஏன்னா மனுஷன் வந்து அது வந்து நிலத்தை வந்து உருவாக்கல. சோ அது கொடை அப்படிங்கும் போது என்னது நமக்கு அது ஒருத்தர் வந்து ஃப்ரீயா தந்திருப்பாங்க, அதுதான் கொடை அப்படின்னு சொல்லி சொல்றது. சோ நிலம் அப்படிங்கிறது என்னது இயற்கையினுடைய கொடை. அது வந்து மனித பரிணாம வளர்ச்சிக்கு முன்னாடியே அது வந்து தோன்றுது. சோ வந்து அது அதுதான் வந்து எல்லாருமே ஒரு உற்பத்தியினுடைய காரணியா பயன்படுத்துறாங்க. எது ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் நமக்கு பேசிக் நீட் என்னது, ஒரு லேண்ட் வேணும். ஓகேங்களா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸ் அப்படிங்கிறது எதுக்குள்ள வந்துரும், நிலத்துக்குள்ள வந்துரும். ஓகேங்களா, அப்ப நிலம் அப்படிங்கிறது என்னது இயற்கையினுடைய கொடை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சிறப்பியல்பு. ரெண்டாவது என்னது, நிலத்தினுடைய அழிப்பு நிலையானது. அழிப்பு அப்படிங்கிறது என்னது, அதனுடைய அளவு வந்து நம்மளால மாத்த முடியாது. ஓகேங்களா, அங்க பாருங்க பரப்பளவை நம்மளால மாத்த முடியாது. ஓகேங்களா, எப்படி கொடுத்துருக்காங்களோ அதனுடைய நான் சரி ஓகே எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அளவு மாத்த முடியுமா, முடியாது. அதே மாதிரி அளவு அதிகரிக்க முடியுமா, முடியாது. அது என்ன இருக்கோ அது அப்படியேதான் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு இப்ப வந்து நம்ம அந்த நிலத்துல நம்ம என்ன போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செழிப்பு வரும். ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருப்பாங்க, நிலத்தினுடைய அளவை வந்து மாத்த முடியாது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது நிலம் வந்து இயற்கையினுடைய கொடை, ரெண்டாவது நிலத்தினுடைய அழிப்பு நிலையானது. நெக்ஸ்ட் நிலம் வந்து அழிவில்லாதது. ஓகேங்களா, அதை நம்மளால அழிக்க முடியாது அப்படிங்கிறத நிலம் வந்து அழிவில்லாதது. மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா பண்டங்களுக்கும் அழிஞ்சு போயிடும், ஆனா நிலம் அழிவில்லாதது. நிலத்தினுடைய அழிப்பு என்று மாறாததாக அழிவற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நிலத்தை நம்மளால அழிக்க முடியாது. ஓகேங்களா, எரிக்கிறோம். ஓகேங்களா, இப்ப நம்ம வேண்டாத பொருள் எல்லாம் போட்டு நிலத்துல எரிக்கிறோம், ஆனா அந்த நிலம் ஏதாவது ஆகுதா, நிலம் அப்படியேதான் இருக்கும். ஓகேங்களா, மேல இருக்கிறது தான் எரியும். சோ நிலத்தை அழிக்க முடியாது. சோ நிலம் வந்து என்னது அழிவில்லாதது. ஓகே, நெக்ஸ்ட் நிலம் ஓர் முதன்மை உற்பத்தி காரணியாகும். ஓகேங்களா, நிலம் அப்படிங்கிறது ஒரு முதன்மை உற்பத்தி காரணி, அதுதான் நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா லேண்ட் இருந்தாதான் எந்த ஒரு இதுனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருள். இப்ப வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது ஒரு உற்பத்தி செய்யறது, இல்லைன்னா ஒரு இயற்கை பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எங்க இருந்து தான் கிடைக்குது, நிலத்துல இருந்தா. இப்போ ஒரு மரத்துல இருந்து நம்ம ஒரு ஃப்ரூட் பறிச்சோம் அப்படின்னாலுமே அந்த மரம் எங்கதான் முளைச்சிருக்கும், நிலத்துலதான். சோ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு முதன்மையான உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னது, நிலம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்தது நிலம் வந்து இடம்பெயரக்கூடியது என்று அப்படின்னாவே இது இப்ப வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தை நான் அந்த இடத்துக்கு நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து வேற பிளேஸ்க்கு கொண்டு போய் வைக்க முடியுமா, நிலத்தை முடியவே முடியாது. அப்போ நிலம் இடம்பெயரக்கூடியது என்று அப்படிங்கிறதும் தப்பு, சாரி வராது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நிலம் வந்து ஆற்றல் வாய்ந்தது. ஓகேங்களா, ஆமா நமக்கு நிலம் வந்து ஆற்றல் வாய்ந்தது, அதுலதான் எல்லாமே நம்ம பண்றோம். ஓகேங்களா, இங்க பாருங்க, மனிதனால் உண்மையான அழிக்க முடியாத ஆற்றல்கள் சிலவற்றை நிலம் கொண்டுள்ளது. இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நிலத்தினுடைய செழிப்புத்தன்மையில் மாற்றம் ஏற்படலாம், ஆனால் அதனை அழிக்க இயலாது. ஓகேங்களா, அந்த அழிக்க முடியாததான் ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் நிலம் செழிப்பு தன்மையில மாறுபடும். ஓகே, அது அந்த ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது உரங்கள் யூஸ் பண்றோம்ல, அதன் மூலமா நம்மளோட என்னது செழிப்பு தன்மையில வந்து ஒரு சில இடத்துல மட்டும் வேறுபாடு ஏற்படும். ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது கடைசியில ஓரலா கொடுத்துருப்பாங்க, நிலம் அப்படிங்கிறது இயற்கையினுடைய ஒரு நன்கொடை,
இதனுடைய நிலத்தினுடைய ஆரம்ப அளிப்பு விலை 0. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நிலத்தினுடைய ஆரம்ப அளிப்பு விலை என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஆன்சர் 0. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நிலத்தினுடைய விலை ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய அது டிமாண்ட் ஜாஸ்தியாகும் போது நம்மளுடைய அதனோட விலை வந்து உயருது. அதுதான் அதோட பற்றாக்குறையை பொறுத்துதான் அந்த சந்தையில விலை வந்து அதிகமாகுது. இது எல்லாமே ஓகேங்களா? நிலம் அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்களா? நிலம் அப்படிங்கிறது ஒரு இப்போ ஓரலா சொல்றேன் பாருங்க. நிலம் அப்படிங்கிறது ஒரு இயற்கைக்கு தந்த கொடை. நெக்ஸ்ட் அதனுடைய அழிப்பு நிலையானது. ஓகேங்களா? அதனுடைய அளவை மாத்த முடியாது. அதே மாதிரி நிலத்தை அழிக்க முடியாது. இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் அதை மாத்த முடியாது. ஓகேங்களா? அதனோட செழிப்புத்தன்மை, அதாவது நமக்கு கொடுக்குற வளம் இருக்குதுல, அதுல மாறுபாடு ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி நிலம் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு உற்பத்தி காரணி. ஓகேங்களா? நிலம் ஓகே தானுங்க? புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்ப இந்த நிலத்தையே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வேளாண் செய்யும் போது அத வேளாண் நிலம்னு சொல்லுவாங்க. அதே விற்பனை செய்யும் போது அது என்னது? வீட்டு மனைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. டவுட் இருக்கா? எனி டவுட்? ஓகே, சூப்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய தியரி மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இது சொல்றது என்னென்னு மட்டும் ரிலேட் பண்ணி பாத்துக்கங்க. ஒரு லேண்ட் இருக்கு அப்படிங்கும்போது நான் சொல்றப்ப அந்த லேண்ட மட்டும் யோசிச்சு அதை மட்டும் ரிலேட் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் இதுல ஏதாவது கூற்று மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப முதன்மை காரணில நிலம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது? உழைப்பு. ஓகேங்களா? நமக்கு நார்மலா தெரியும் உழைப்பு அப்படிங்கிறது என்னது? மனுஷனுடைய ஒரு இடுபொருள். ஓகேங்களா? மனிதன் இருந்துதான் அந்த உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்ப ஒன்னே ஒண்ணு பாத்துங்க. இப்ப உழைப்பு இருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய உழைப்பை யாராத்துக்கு கொடுக்க முடியுமா? கடன் கொடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி சரி ஓகே நான் இன்னைக்கு உழைக்கல, நான் இன்னைக்கு உழைப்புக்கு லீவ் விட்டுறேன், நாளைக்கு நான் வந்து சேர்த்து உழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கான உழைப்பு நமக்கு போயிடும். இன்னைக்கு இதை சேர்த்து நாளைக்கு பண்றோம் அப்படிங்கிறது இன்னைக்கு பண்ணக்கூடிய உழைப்பு நமக்கு திருப்பி நாளைக்கு கிடைக்காது. ஓகேங்களா? நாளைக்கான உழைப்பு தான் நீங்க பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? இப்ப உழைப்ப நான் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னாலும் அதுவும் முடியாது. இன்னொருத்துக்கு கொடுக்கறேன்னாலும் அதுவும் முடியாது. சோ இது எல்லாத்துலயுமே இப்ப உழைப்புக்கு பார்ப்போம். ஓகேங்களா? இங்க பாருங்க. உழைப்பு அப்படிங்கிறது மனித இடுபொருள். ஓகேங்க? மனித இடுபொருள் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஆன்சர் என்னது? உழைப்பு. ஓகேங்களா? உழைப்பு தான் மனிதனுடைய ஒரு இடுபொருள். அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு பணி ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய மனநிறைவு மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியே உழைப்பாகும் அப்படின்னு உழைப்புக்கு யாரு வந்து ஒரு விளக்கம் டெபினிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யாரு? ஆல்பிரட் மார்ஷல். ஓகேங்களா? ஆல்பிரட் மார்ஷல் தான் உழைப்பு அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? உழைப்பு அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கைமாறு எதிர்பார்க்கறாங்க. நான் வந்து செஞ்சு கொடுத்தனா நீங்க எனக்கு காசு தருவீங்க, இல்லைன்னா நீங்க நான் உனக்கு செஞ்சு கொடுத்தனா எனக்கு அந்த பொருள் தருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கைமாறு எதிர்பார்த்து பண்றாங்கல்ல, அது பேர் தான் உழைப்பு அப்படிங்கிறது ஆல்பிரட் மார்ஷலுடைய கூற்று. ஓகேங்களா? இந்த கூற்று கொடுத்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லா பாத்துங்க. யாரு? ஆல்பிரட் மார்ஷல். ஓகேங்களா? அடுத்தது இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது பொருளியலுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆடம் ஸ்மித்துடைய 2 நூட்கள் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அவர் செல்வத்தை அடிப்படையா கொண்ட செல்வ இலக்கணம், ஓகேங்களா, அந்த கோட்பாட்டை பத்தி சொல்லியிருப்பாரு. அவருடைய நூலு நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை. எப்போ? 1759. நெக்ஸ்ட் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிறது 1776. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 புக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை அப்படிங்கிறது எப்ப? நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை அப்படிங்கிற புக்கு ஆடம் ஸ்மித் எப்ப எழுதியிருக்காரு? 1759. அதே மாதிரி நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிறது 1776. ஓகேங்களா? இயரு எது புக் எதுன்னு கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே கேட்கலாம். ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. 1759 நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை அப்படிங்கிற புக்கு. நாடுகளுடைய செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிறது 1776. ஓகேங்களா? இவர் சொல்லக்கூடியது என்னதுன்னா செல்வ இலக்கணம். ஓகேவா? செல்வ இலக்கண கோட்பாட்டை தான் வந்து ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பாரு. இவர் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? யாரு? ஆடம் ஸ்மித். ஓகே. இதே இடத்துல நான் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சொல்றேன்.
முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலும் அதுக்கு ஆன்சர் ஆடம் ஸ்மித் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல எழுதிக்குங்க. ரெட் கலர். ஓகே, ரெட் கலர் ரொம்ப டார்க்கா தெரியுதா? சரி, ஓகே, நான் ரெட் கலர் யூஸ் பண்ணல, வேற கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ஆடம் ஸ்மித். ஓகேங்களா, ஆடம் ஸ்மித் வந்து பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித். அதே மாதிரி முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் ஆடம் ஸ்மித் தான். ஓகே, எழுதிக்குங்க. முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித். ஓகேங்களா, முதலாளித்துவம் அப்படிங்கிறது என்ன, பிரைவேட் கம்பெனி. ஓகேங்களா, அவங்களோட அந்த ஹெட் தான் முதலாளித்துவம் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, இப்போ நம்ம நிலம் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது என்னது, உழைப்பு. உழைப்பு அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். உழைப்பு அப்படிங்கிறது என்னது, ஒரு இடுபொருள் தான் உழைப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே, உழைப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யாரு, ஆல்பர்ட் மார்ஷல். ஒரு கைமாறு கருதி மக்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் வந்து என்னது, உழைப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே, இப்ப உழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழியக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, உழைப்பு அப்படிங்கிறது அழியக்கூடியது அப்படின்னு இருக்கும். ஓகேங்க, பாருங்க, மற்ற உற்பத்தி காரணிகளை காட்டிலும் உழைப்பு அதிகமாக அழியக்கூடியதாக உள்ளது. ஓகேங்களா, உழைப்பு அப்படிங்கிறது என்னது, அழியக்கூடியது. ஏன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு செய்யல அப்படின்னா அந்த ஒரு வேலை உங்களோட உழைப்பை நீங்க போடல அப்படின்னா அது அழிஞ்சிரும். ஓகேங்களா, நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு மீன்ஸ் அது நாளைக்கான உழைப்பு தான். ஓகேங்களா, இன்னைக்கு சேர்த்தி நாளைக்கு சேர்த்தி எல்லாம் பண்ண முடியாது. சோ உழைப்பு அப்படிங்கிறது ஒரு அழியக்கூடியது. ஓகேங்களா, உழைப்பை வந்து நான் வந்து ஒட்டுக்கா சேர்த்தி வச்சு பண்றேன் அப்படிங்கிறதும் கிடையாது. ஓகேங்களா, ஒரு 100 நாள் வேலையை நான் சேர்த்தி வச்சு ஒரே நாள்ல பண்றேன் அப்படின்னா அதுவும் முடியாது. சோ அதை சேமிச்சு வைக்கவும் முடியாது. நெக்ஸ்ட், வேலை இல்லாத தொழிலாளருடைய உழைப்பானது அவர் வேலை செய்யாத நாளில் இழக்கப்படுகிறது. ஓகேங்களா, உழைப்பை திரட்டவோ அடுத்த நாள்களுக்கு தள்ளி போடவோ இயலாது. அதனை ஒரு முறை இழந்தால் மீண்டும் திரும்ப பெற இயலாது. ஓகேங்களா, அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சது என்னது, உழைப்பு அப்படிங்கிறது அழியக்கூடியது, சேமிச்சு வைக்க முடியாது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், உற்பத்தியில் உழைப்பு அப்படிங்கிறது ஒரு செயற்படு காரணியாகும். மனிதனுடைய இடுபொருள்னு கேட்டாங்கன்னா என்னது, மனிதனுடைய இடுபொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இப்பதானே சொன்னேன், மனிதனின் இடுபொருள் இங்க பாத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, உழைப்பு. மனிதனுடைய இடுபொருள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உழைப்பு. அதே மாதிரி ஒரு செயற்படு காரணி அப்படின்னாலும் என்னது, உழைப்பு. ஓகே, உழைப்பு தான் ஒரு செயல்படு காரணி. அதாவது ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செயல்படு காரணி அப்படிங்கும்போது அதனுடைய ஒரு ரோல் அப்படிங்கிறது உழைப்பு. ஓகேவா, நிலமோ மூலதனமோ உழைப்பு இல்லாமல் அதிக உற்பத்தியை அளிக்க முடியாது. ஓகேங்களா, சரி, உங்ககிட்ட லேண்ட் இருக்கு, இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்கு, ஆனா யாரு போய் அங்க ஒர்க் பண்றது? ஓகேங்களா, அப்ப நமக்கு ஒரு உழைப்பு அப்படிங்கிறது உனக்கு தேவை. அது இருந்தாதான் எதா இருந்தாலும் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட், உழைப்பு ஒரே சீரானது அல்ல, திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் மாறுபடும். ஆமா, ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க, பொறுமையா பண்ணுவாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுதான் சீரானதல்ல அப்படிங்கிற வேர்ட்ல சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட், உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது. இது நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். உங்களோட உழைப்பை என்னால வந்து போயிட்டு உங்களோட உழைப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கடன் வாங்க முடியாது. ஓகேங்களா, அப்ப உங்கள்ட்ட இருந்து என்னால பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட், உழைப்பு இடம் பெயரக்கூடியது. நிலம் இடம் பெயரக்கூடியதுன்னு பார்த்தோமா, கிடையாது. நிலம் வந்து என்னது, ஒரு இடத்துல இருக்கிற நிலத்தை தூக்கி கொண்டு வந்து என்னால இன்னொரு இடத்துல வைக்க முடியுமா, முடியாது. ஆனா இதே வந்து உழைப்பு அப்படிங்கும் போது இப்ப வந்து நான் ஒரு ஒரு உழைப்பு போடுறேன். இப்ப எனக்கு யாரு அதிகமா காசு கொடுக்குறாங்களோ நான் அங்க உடனே அந்த கம்பெனிக்கு ஜம்ப் ஆயிருவேன். அப்ப என்ன ஆகுது, என்னோட உழைப்பு அங்க போயிருதா? சோ அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உழைப்பு இன்னொரு இடத்துக்கு மாறும் அப்படிங்கறதா இது. ஓகேங்களா, அப்ப இடம் பெறக்கூடியது. குறைந்த ஊதியம் பெறுவதை காட்டிலும் அதிக ஊதியம் பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றாங்க. அப்ப என்னது, உழைப்பு அந்த மனுஷனோட சேர்ந்து இடம் பெயரும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட், தனியாக உழைக்கும் உழைப்பாளர்களிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. இப்ப எதுவுமே இல்ல, இப்ப நீங்க ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றீங்க, அப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு அங்க வந்து ஏதாவது ஒண்ணு தேவை அப்படிங்கும் போது நீங்க ஒருத்தர் மட்டும் போயிட்டு வந்து பேசுறீங்க, எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன ஆகும், உங்களோட ஒருத்தர் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியா சமாளிச்சிருவாங்க. அதே ஒரு கூட்டா ஒட்டுக்கா 100 பேரும் போகும்போது, ஓகேங்களா, ஒரு சங்கமா போகும்போது என்ன ஆகும், அதனோட வேல்யூ தனியா இருக்கும். அதுதான் இங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, தனியாக உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. தமக்கு வேலை அளித்தவரிடம் தம் உழைப்புக்காக கூலியை உயர்த்த வேண்டும் என்றோ பணிபுரியும் இடத்தை மேம்படுத்த வேண்டும் என்றோ போராட முடியாது. அதே தங்களுக்குள்ள ஒருங்கிணைஞ்சு ஒரு தொழிற்சங்கம் அமைத்து போராடினாங்க அப்படின்னா அது வந்து
வேல்யூ அதிகம் அப்படிங்கறத இது சொல்றாங்க. ஓகேங்களா? தனியா இல்லாம ஒரு சங்கமா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப உழைப்பு அப்படிங்கிறது புரிஞ்சது இல்லைங்க? ஓகே, சூப்பர். இது நான் ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஏதாவது திடீர்னு கூற்று காரணம் குடுத்துட்டு சரியா தப்பான்னு சொல்லி குடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சோ அதுக்காக தான் நான் வந்து இது லைன் பை லைனா, ஏன்னா இது ஃபுல்லாவே தியரி மாதிரி தான் இருக்கும். சோ நம்ம இது ஜஸ்ட் ஒரு கதையாட்ட புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ உழைப்பு அப்படிங்கிறது கீழே கூற்று கொடுத்துட்டு இது ஒரு செயல்படு காரணியாகும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துடலாம். உழைப்பு சீரானது அல்லன்னு இங்க இருக்கு. ஆனா அங்க கூற்றுல வந்து சீரானது அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதனால இது ஒவ்வொன்றுக்கும் மீனிங் சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்காக. ஓகே, வேலை பகுப்பு முறை. வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது என்னது? நமக்கு பேர்லயே இருக்கு. எது இல்ல, உங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுல இப்போ ஒரு 3 தங்கச்சி அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை தரது. இதுதான் வேலை பகுப்பு முறை. ஒரே வேலையை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறதா. ஓகேங்களா? அதுதான் வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த வேலை பகுப்பு முறையை யார் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, பொருள் யாரு? நான் இப்ப யாரு சொன்ன? முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை யாரு? முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித். அவர் தான் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா? வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தினது யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஓகேங்களா? அவர் பாருங்க, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு. இந்த நூல் எப்ப? இப்பதான் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஓகேங்களா? நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலின் மூலம் அறிமுகப்படுத்தினார். ஓகே, 1776. ஓகேங்களா? நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு 1776. இந்த நூல்ல வந்து வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. சோ வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சாரி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித். அவர் தான் பொருளாதாரத்தின் தந்தை பிளஸ் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தையும் அவர் தான். ஓகேங்களா? இப்ப இதுல ஃபுல்லா என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, நான் இப்ப சொன்னதுதான். ஓகேங்களா? இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டெய்லர் கடை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு இப்ப தையக்காரர் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு சட்டை தைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதனோட காலர் வைக்கிறது ஒருத்தர், பட்டன் வைக்கிறது ஒருத்தர், அதுக்கு வந்து பாக்கெட் தைக்கிறது ஒருத்தர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே வேலையை திரும்ப 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 செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து வேலையை பிரிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப ஒரு சட்டை தயாரிக்கணும் அப்படின்னா அந்த சட்டைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா இந்த சைட்ல எல்லாம் கோட் அடிக்கிறது ஒருத்தர். அவங்க கொடுத்ததும் அடுத்தவங்களுக்கு மாத்தி விட்டுருவாங்க. அவங்க பேக்கெட் வைப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க முடிச்சதுன்னு அடுத்தது என்னது? காலர் வைப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே அந்த ஒரு சட்டைக்கு எப்படி எப்படின்னா பிரிக்க முடியுமோ அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுல இந்த பேரா மட்டும் படிச்சுப்போம். ஓகே, ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பொருள்களாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி இல்லைன்னா உழைப்பாளர் குழுவரிடம் ஒப்படைத்தலே வேலை பகுப்பு முறை எனப்படும். அதாவது பல்வேறு கட்டங்களிலும் ஒரே தொழிலாளி ஈடுபடாமல் அவற்றை பிரித்து கொண்டு ஒவ்வொரு கட்டட பணியையும் ஒரு தொழிலாளி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நான் சொன்னதே தான், வேலையை பிரிச்சு கொடுப்பாங்க. இது ஃபுல்லா மேல அப்படிதான். இது இந்த கதை எல்லாமே நான் சொன்னதா இருக்கும். சோ அது மட்டும் படிச்சு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வேலை பகுப்பு முறையோட நன்மைகள். ஓகேவா? இப்ப நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஓகே, நன்மை என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்து இருக்காங்க, ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்யறங்காட்டி அதுல வந்து திறமையுடையதா இருப்பாங்க. இப்ப பாக்கெட் தைக்கிறாங்க அப்படின்னா அப்ப பாக்கெட் அவருக்கு எப்படி தைக்கணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரியும். சோ அவர் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் அதுல என்னது ரொம்ப டேலண்டா இருப்பாரு. ஓகேங்களா? ரெண்டாவது என்னது? நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்குது. உதாரணம் கம்பி இல்லா தந்தியினுடைய கண்டுபிடிப்பு. ஓகேங்களா? அதிகமான வந்து மனித உழைப்புக்கு பதிலா மிஷின்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், காலமும் மூலப்பொருளும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்ப ஒருத்தர் தைக்கிறாங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கும் ஒருத்தரே பண்ணும்போது ஒரு சிலதெல்லாம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனா இப்ப ஒருத்தரே அதை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? டக்குனும் பண்ணி முடிச்சிருவாங்க, பிளஸ் அதை வேஸ்டும் பண்ண மாட்டாங்க. அதுதான் காலமும் மூலப்பொருளும் திறமையா இருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் நன்மை. ஓகேங்களா? ஆனா தீமை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரே வேலையை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடுமா? அதுதான் சொல்றது. ஓகேங்களா? திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா சுவையற்ற, களிப்பற்ற தன்மை அடைகிறது. இது மனித தன்மையை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு மாதிரி ஒரே வேலையை திருப்ப திருப்ப பண்ணிட்டு இருந்தா நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். நமக்கு ஒரு இடையில ஒரு நாள் பிரேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட்,
ஓகே. இப்போ உங்களுக்கு ஒன்லி பாக்கெட் மட்டும் தான் வைக்க தெரியும், இல்லைன்னா பட்டன் மட்டும் தான் வைக்க தெரியும் அப்படின்னா, டப்புனு இப்ப நீங்க ஒரு வேற கம்பெனிக்கு மாறுறீங்க அப்படின்னா, உங்களால அங்க போய் உனக்கு சட்டை தைக்க தெரியும்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண அந்த சாட்டிஸ்பிகேஷன் இருக்காது. ஓகேங்களா? ஜஸ்ட் அதுல ஒரு பார்ட் மட்டும் தான் நான் பண்ணிருப்பேன். அப்ப அந்த ஒரு தொழிலை ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எனக்கு இன்னொரு பக்கம் எனக்கு வேலை தேடி நான் போக முடியும். ஓகேங்களா? எனக்கு ஒரு தொழில் தெரியுது அப்படின்றத பண்ண முடியும். அது எல்லாமே வந்து என்னது ஒரு டிராபேக்ஸ் தான். ஓகேங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க இங்க பாருங்க. ஒரு பகுதி பணியினை மட்டும் ஒரு தொழிலாளி மேற்கொள்வதனால் அவர் குறுகிய தேர்ச்சியை மட்டுமே பெறுகிறார். இதனால் வேலை வாய்ப்பின்மை பெருகும் நிலை உருவாகிறது. ஓகேங்களா? இப்ப சப்போஸ் அதுல இல்லாம வேற எங்காச்சும் போகணும் அப்படின்னா அவருக்கு அந்த சட்டை ஃபுல்லா தைக்க தெரியாது. அப்ப எப்படி போய் அவர் வேற எங்காச்சும் ஜாயின் பண்ணுவாரு? சோ அதனால அங்க வேலை இல்லாம இருக்காங்க. நெக்ஸ்ட், கைவினை பொருட்களின் வளர்ச்சியை பாதிக்கிறது. ஒரு தொழிலாளி ஒரு பொருளை முழுவதுமாக உருவாக்கிய மனநிறைவை பெறுவதில்லை. ஓகேங்களா? இதேதான் ஃபுல்லா வந்து தைச்ச வந்து இப்போ ஒரு சட்டை இருக்கு அப்படின்னா அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண சாட்டிஸ்பிகேஷன் அவங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? இதுதான் வேலை பகுப்புமுறையோட நன்மை பிளஸ் தீமை. ஓகேங்களா? முடிஞ்சது. இப்ப நிலம் உழைப்பு அப்படிங்கிறது முதல்நிலை உற்பத்தி காரணி. நிலம்னா என்ன, உழைப்புனா என்னன்னு பார்த்தாச்சு. இதுல நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு. நெக்ஸ்ட், உழைப்பு அப்படிங்கிறதுக்கு டெபினிஷன் கொடுத்தது யாரு? ஆல்பிரட் மார்ஷல். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆடம் ஸ்மித்தினுடைய 2 புக்கு. ஓகேங்களா? 1759 ஒரு புக்கு, 1776 ஒரு புக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், மூலதனம். ஓகேங்களா? மூலதனம்னா என்னது? ஓகே, இப்ப நான் ஒரு தொழில் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு நான் போடக்கூடிய ஒரு நிலம் இருக்கட்டும், ஒரு உழைப்பு, ஒரு பணம், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்றேன்ல, அது எல்லாமே என்னது? எனக்கு மூலதனம் அப்படிங்கிறதுல வந்துடும். ஓகேங்களா? இங்க பாருங்க, பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சினால் உருவாக்கப்பட்டதுதான் என்ன சொல்றாங்க? மூலதனம். அப்போ ஒரு மனிதனுடைய முயற்சினால் உருவாக்கப்பட்டதுதான் என்னது? மூலதனம் அப்படிங்கிறது. மூலதனம் அப்படிங்கிறது மோஸ்டா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பணத்தை குறிக்கிறது. ஓகே, ஏன்னா அவர் வந்து அடுத்தது வந்து வரக்கூடிய காலத்துல அவர் அதிகமா வருமானம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் மூலதனம் அப்படிங்கிறது. செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் என்றும் மூலதனத்தை கூறலாம். ஓகேங்களா? ஓகே, இது இன்வெஸ்ட்மெண்ட்கானது, இதுதான் வந்து இது போக எனக்கு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. அதான் ஒதுக்கப்பட்ட செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும். ஓகேங்களா? இது டெபினிஷன் கேட்பாங்க. ஓகேங்களா? இது யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு? மார்ஷல், ஆல்பர்ட் மார்ஷலே தான். உழைப்புனா என்ன அதுக்கும் அப்ரிவியேஷன் அவர் தான் கொடுத்திருக்காரு. பிளஸ் மூலதனம் அப்படிங்கிறதுக்கும் டெபினேஷன் அவர் தான் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? மூலதனத்துக்கான டெபினேஷன் கொடுத்து கேட்டாலும் சரி, உழைப்புக்கான டெபினேஷன் கொடுத்து கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே யார டெபினேஷன் கொடுத்திருக்காங்க? ஆல்பர்ட் மார்ஷல். ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப மூலதனத்தினுடைய வடிவங்கள். ஓகேங்களா? மூலதனத்தோட வடிவங்கள் எத்தனையா பிரிக்கிறாங்க? 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பருமப்பொருள் மூலதனம் அல்லது பொருட்சார் மூலதனம். ஓகேங்களா? பருமப்பொருள் மூலதனம், பொருள்சார். இதுல பருமப்பொருள் அப்படிங்கும்போது இது ஒரு திங்ஸ். ஓகே, திங்ஸ் ஃபுல்லா வருது. அப்ப திங்ஸ் ரிலேட்டடான நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இயந்திரங்கள். ஓகேங்களா? இயந்திரங்கள், அப்புறம் என்ன இருக்கு? கருவிகள். இது எல்லாமே நமக்கு வந்துருமா? இயந்திரங்கள், கருவிகள், கட்டடங்கள், இது எல்லாமே எதுக்குள்ள வந்துரும்? பருமப்பொருள் மூலதனம், பொருட்சார் மூலதனத்துக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பண மூலதனம் இல்லைன்னா பணவியல் வளங்கள். ஓகேங்களா? இந்த நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரும பொருள் மூலதனத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னது? பொருட்சார் மூலதனம். அதே பண மூலதனத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பணவியல் வளங்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பணம் அப்படின்னாவே அதுல நமக்கு என்ன வந்துடும்? பேங்க் வந்துடும். நெக்ஸ்ட், பங்குகள். ஓகேங்களா? அந்த ஷேர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பங்குகள் எல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட், பத்திரங்கள். இதன் மூலமா எல்லாமே பண மூலதனம் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்னது? மனித மூலதனம். மனித மூலதனம்னு சொல்லுவாங்க. இது என்னது? மனித திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மனித மூலதனம் அப்படிங்கிறதுல எது வந்துடும்? நமக்கு கிடைச்சக்கூடிய கல்வியே என்னது? ஒரு மனித மூலதனம். கல்வி வச்சு நம்ம என்னன்னா பண்ணலாம். ஓகேங்களா? எது இல்லைனாலும் நமக்கு கல்வி இருந்தாவே போதும். ஓகேங்களா? கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரம், இது எல்லாமே என்னது? மூலதனத்தினுடைய வடிவங்கள். அப்ப மூலதனத்தினுடைய வடிவங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 3. 1 பரும பொருள் மூலதனம், 2வது பண மூலதனம், 3வது மனித மூலதனம். ஓகேங்களா? அதனுடைய எக்ஸாம்பிள் பிளஸ் அதுக்கு கூடிய வேறு பேர் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓகே, மூலதனத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் விட்டுக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மூலதனத்துடைய சிறப்பியல்கள். மூலதனம் அப்படிங்கிறது ஒரு செயலற்ற உற்பத்தி காரணி. ஓகேங்களா? நமக்கு பணம் இல்லைனாலும் நம்மளால ஒரு பொருள் உற்பத்தி செய்ய முடியும். சோ செயலற்ற உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது? மூலதனம். அதே மாதிரி நம்ம உழைப்புக்கு பார்த்தோம்ல, என்னது? செயற்படு காரணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது என்னது?
செயற்படும் உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ஓகே. செயற்படும் உற்பத்தி காரணின்னு கேட்டாங்கன்னா உழைப்பு. அதே செயலற்ற உற்பத்தி காரணின்னு சொல்லி கேட்டாங்கன்னா செயலற்ற உற்பத்தி காரணி மூலதனம். ஓகே ஓகே ஓகே. இப்ப பார்த்த வரைக்கும் ஓகே தானங்க? நான் ஃபாஸ்டா கேட்டு போறேனா? ஓகே ஓகே. செயலற்ற உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்லி கேட்கறது மூலதனம். ஓகேங்களா? ஓகே. இது மனித முயற்சினால உருவாக்கப்படுறது நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். ஓகே. உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்ம இல்லாமையும் நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். ஓகேங்களா? அதான் நம்மளோட உற்பத்தியில தவிர்க்க முடியாத காரணம் இல்லைன்னா நம்ம பணம் இல்லைனாலும் நம்மளால ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கறத இதுக்கு மீனிங். ஓகே. மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது. ஓகேங்களா? ஆமா. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட பணம் அதிகமா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? நம்ம ஒரு பொருள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும்போது நமக்கு அதன் மூலமா என்னது கிடைக்கக்கூடிய பொருளும் அதனுடைய உற்பத்தியும் நமக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். சோ அதுதான் மூலதனம் அதிகமா இயங்கக்கூடிய தன்மை உடையது. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமாக இயங்கக்கூடிய தன்மை உடையது. நெக்ஸ்ட் இதனுடைய அழிப்பு நெகிழும் தன்மை உடையது. ஆமா, எலாபரேட் ஆகும். ஓகேங்களா? நெகிழும் தன்மைனா நமக்கு எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். இப்ப சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் உற்பத்தி ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூலதனம் ஆக்கமுடையது. இது பல ஆண்டுகள் நீடிக்கும். மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் எதிர்காலத்துல வருமானம் பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரே ஒரு நோக்கம் தான் நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீசன். ஓகேங்களா? இதை சொல்லுவாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் மூலதனம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னது? தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு அப்படிங்கிறது. ஓகே. தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு. தொழில் முனைவோர் அப்படிங்கிறது யாரு? பிசினஸ் செய்யறாங்களா, என்டர்பிரினர், அவங்கதான் தொழில் முனைவோர் அப்படிங்கிறது. தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், இந்த நிலம், உழைப்பு, அடுத்தது இந்த மூலதனம், இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து செயல்படுறாங்கல்ல, அவங்கதான் ஒரு தொழில் அமைப்பாளர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவங்கதான் ஆக்சுவலி எந்த இடத்துல பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், ஓகேங்களா, எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாமே முடிவு பண்றாங்களே அவங்க எல்லாத்தையும் இது பண்றவங்க தான் யாரு? ஒரு என்டர்பிரினர். ஓகேங்களா? ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க அவங்கதான். ஓகேங்களா? ஓகே. அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. அக்காரணிகளை சரியான அளவிலும் முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளை ஏற்று. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாங்க, உள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னாவே அதுல என்ன வந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, யார் பார்ப்பாங்க? அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதான் இடர்பாடுகளை ஏற்று உற்பத்தியை அதிகரிக்க முயல்பவரே தொழில் முனைவோர் ஆவார். ஓகேங்களா? இப்ப நீங்க நீங்க வந்து நீங்க இப்போ பிசினஸ் மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த உற்பத்தி காரணிகளை எப்படி பயன்படுத்தலாம், அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தான் வந்து சால்வ் பண்ணணும், பிளஸ் எப்படி எப்படி எல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் யோசிக்கிறவங்க தான் யாரு? தொழில் முனைவோர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தொழில் முனைவோர் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க? தொழில் அமைப்பாளர். ஓகேங்களா? எனவும் அழைக்கப்படுறாங்க. இது நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம அந்த எழுதணும்ல, முதல்நிலை காரணம் உற்பத்தி காரணம் ரெண்டா பிரிச்சு எழுதணும்ல, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? இதையும் எழுதிக்கணும். சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தொழில் முனைவோர் இல்லைன்னா தொழில் அமைப்பாளர். இவங்க 2 பேரு பிளஸ் சமுதாய மாற்றம் காணும் முகவர் 3 பேருமே ஒருத்தர் தான். ஓகேங்களா? இவர் சமுதாய விருப்பம் உள்ள உற்பத்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமுதாய நலன் மேம்படவும் காரணமாகிறது. ஓகேங்களா? ஓகே. இப்ப என்டர்பிரினர்னா யாருன்னு தெரிஞ்சிச்சுல, எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க, அவங்கதான் தொழில் முனைவோர். அவங்களுக்கு இன்னொரு பேர் தொழில் அமைப்பாளர், இல்லைன்னா சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் தொழில் முனைவோருடைய சிறப்பியல்புகள். ஓகே. தொழில் முனைவோர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல். இதுதான் நான் சொன்னது. எந்த பிசினஸ் பண்ணா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறோம்ல, அதுதான் லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல். நெக்ஸ்ட் உற்பத்தி அலகினுடைய இருப்பிடத்தை தீர்மானித்தல். ஓகேங்களா? நம்ம எங்க எது பண்ணணும், ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே பண்றது யாருன்னா அந்த தொழில் முனைவோர் தான். அதே மாதிரி புத்தாக்கத்தை புதுசு புதுசா வந்து ஐடியாஸ வந்து இன்னோவேட் பண்றது. வெகுமதி செலவுகளை தீர்மானித்தல். வெகுமதி செலவு தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா நம்ம அதுக்கு வாடகை கொடுப்போம். இப்ப நம்ம யாராவது ஒர்க்கர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு சேலரி கொடுப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த உற்பத்தி ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், அந்த வாடகை கொடுக்கறது எவ்வளவு, இந்த மாதிரி வெகுமதி எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கிறது யாரு? அது யாரு தொழில் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க தானே. அதுதான் சொல்றது வெகுமதி செலவுகளை தீர்மானித்தல் அப்படின்னா அதான் மீனிங். நெக்ஸ்ட் இடர்களை ஏற்றல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளுதல். அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்கதான் பாத்துக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. அவ்வளவுதான். இப்ப உற்பத்தி அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்களா?
ஓகே, இதுல இப்ப ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்ப உற்பத்தி அப்படிங்கிறது பார்த்தோம். உற்பத்தி அப்படிங்கிறது ஓகே, நான் இது கடைசியில ஒரு ஓவர்வியூ சொல்றேன். இதுல இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளியருங்களா? இது மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. இந்த சுருக்கம் அப்படின்னு இருக்குதுல்ல, ஓகேங்களா? இத வந்து எப்பவுமே ஒரு ஜிகே லெசன்ஸ் படிச்சீங்க அப்படின்னா இந்த சுருக்கம்ல என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு டைம் பாத்துங்க, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு உள்ள இருக்கிறதுல வந்து ஒரு சில இல்லாத பாயிண்ட்ஸ் கூட நமக்கு இதுல கொடுக்கலாம், ஓகேங்களா? சோ இதையுமே ஒரு டைம் பாத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க, இது ஒரு டைம் வாசிக்கிறேன். நுகர்வோருடைய மொத்த ஓவரையும் கொடுத்திருப்பாங்க. நுகர்வோரோட பயன்பாட்டுக்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தி ஆகும், ஓகேங்களா? அப்ப உற்பத்திக்கான டெஃபினிஷன் இங்கேயே இருக்கு. நெக்ஸ்ட், பயன்பாடு அப்படிங்கிறது நம்மளோட தேவைக்கும் விருப்பத்தையும் நிறைவு செய்யறதுதான் பயன்பாடு. நெக்ஸ்ட், பயன்பாட்டை எத்தனையா பிரிக்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க, எத்தனையா பிரிக்கலாம்? பயன்பாடு அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? ஓகே, சூப்பர். பயன்பாடு அப்படிங்கிறது 3 வகைப்படும். என்னென்ன வகை? ஓகே, ஷேப் அப்படிங்கிறது வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. இந்த வடிவ பயன்பாட்டுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் புக்ல என்ன இருந்தது, பருத்திய துணியா மாத்துவாங்க, அதான் வடிவ பயன்பாடு. அதே இடப்பயன்பாடு அப்படிங்கிறது என்னது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஒரு பொருளை கொண்டு போறது மூலமா அதோட பயன்பாடு இன்க்ரீஸ் ஆகும். கால பயன்பாடு அப்படிங்கிறது எதிர்கால தேவைக்காக சேமிச்சு வைக்கிறது தான் கால பயன்பாடு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்னது, உற்பத்தியினுடைய வகைகள். பாருங்க, இந்த இந்த சுருக்கம் படிச்சீங்கன்னா உங்களோட பாடத்தை நீங்க ரிவிஷன் பண்ணிடலாம். உற்பத்தியினுடைய வகைகள் 3. என்னென்ன? ஓகே, சூப்பர். முதல்நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. இது எல்லாமே உற்பத்தியினுடைய வகைகள். 3 நிலை உற்பத்திகள். முதன்மை உற்பத்தி வேளாண், இரண்டாம் நிலை உற்பத்தி தொழில்துறை, மூன்றாம் நிலை உற்பத்தி சேவைத்துறை, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட், ஒரு பொருளுடைய உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகள் என்னென்னு பார்த்தோம். நிலம், உழைப்பு. இந்த நிலம், உழைப்பு அப்படிங்கிறது முதல் நிலை உற்பத்தி காரணிகள். அதே முதலீடு மற்றும் தொழில் முனைவோர் அப்படிங்கிறது சூப்பர் சூப்பர், இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள், ஓகேங்களா? இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகளுக்கு தான் நம்ம என்னென்ன பெயர் பார்த்தோம். பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள், நவீன உற்பத்தி காரணிகள், இரண்டாம் நிலை உற்பத்திக்கு நேம் பார்த்தோம், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட், வேலை பகுப்பு முறையை யார் கொண்டு வந்திருப்பாங்க? ஆடம் ஸ்மித். அவருடைய நாடுகளுடைய செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணங்களும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற நூல்ல கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் எதை பத்தி பார்த்திருப்போம்? தொழில் முனைவோர் அப்படிங்கிற யாரு? நிலம், உழைப்பு, மூலதனம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துறவங்க தான் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்னது என்னது, ஆடம் ஸ்மித்தினுடைய 2 புக்கு பிளஸ் ஆல்பர்ட் மார்ஷல் உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் டெபினிஷன் சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா? அந்த 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே ஓகே, புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. உற்பத்தி அப்படிங்கிறது என்னது? உற்பத்தி என்பது ஓகே, ஆப்ஷன் பி, பயன்பாட்டை உருவாக்குதல், ஓகேங்களா? உற்பத்தி அப்படிங்கிறது பயன்பாட்டை உருவாக்குதல். ஓகே, பயன்பாட்டின் வகைகள். ஓகே, சூப்பர் சூப்பர். பயன்பாட்டின் வகைகள் அப்படிங்கிறது மேற்கண்ட அனைத்தும், ஓகேங்களா? வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இடப்பயன்பாடு, 3. பயன்பாடுனா என்னது? பயன்பாடுக்கான டெபினிஷன். பயன்பாட்டுக்கான டெபினிஷன் பயன்பாடு அப்படிங்கிறது ஒருத்தரோட தேவையையும் விருப்பத்தையும், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, தேவையையும் விருப்பத்தையும் நிறைவு செய்யறதுதான் என்னது, பயன்பாடு அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், முதன்மை காரணிகள் என அழைக்கப்படுவது?
ஆப்ஷன் சி. சூப்பர். நிலம் மற்றும் உழைப்பு தான் முதன்மை காரணிகள். ஓகே. நெக்ஸ்ட், தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர். தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் அமைப்பாளர். ஓகேங்களா, சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட், கோடிட்ட நிரப்புக. டேஷ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். ஆன்சர் பயன்பாடு. ஓகேங்களா, பயன்பாடு என்பது பண்டத்திற்கான விருப்பத்தை நிறைவு செய்வது. நெக்ஸ்ட், பெறப்பட்ட காரணிகள் என்பது டேஷ் மற்றும் டேஷ். பெறப்பட்ட காரணிகள் என்பது பெறப்பட்ட காரணிகள் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வேற பேர் என்னது? பெறப்பட்ட காரணிகள்ங்கிறது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் தான் சொல்றது. ஓகேங்களா, அதுக்கு என்ன ஆன்சர்? மூலதனம், அடுத்தது தொழில் அமைப்பு. இந்த ரெண்டுமே என்னது? பெறப்பட்ட காரணிகள். ஓகே, சூப்பர். டேஷ் என்பது நிலையான அளிப்பினை உடையது. நிலையான அளிப்பினை உடையது எது? நிலம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நிலம் என்பது நிலையான அளிப்பினை உடையது. ஓகே. நெக்ஸ்ட், டேஷ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்து இது விட்டுட்டுனா டேஷ் என்பது மனித உற்பத்தியின் ஒரு இடுபொருள். 4வது கொஸ்டின். டேஷ் என்பது மனித உற்பத்தியில் ஒரு இடுபொருள். சூப்பர். உழைப்பு என்பது மனித உற்பத்தியின் ஒரு இடுபொருள். ஓகே. நெக்ஸ்ட், டேஷ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியினால் உருவாக்கப்பட்டது. மனித முயற்சியினால் உருவாக்கப்பட்டது எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா? சூப்பர். மூலதனம். ஓகேங்களா, மனித முயற்சியினால் உருவாக்கப்பட்டது எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மூலதனம். ஓகே. பொறுத்துக. முதன்மை உற்பத்தி காரணி. சூப்பர். முதன்மை உற்பத்தி காரணி ஃபுல்லாவே ஆன்சர் அனுப்பிட்டீங்க. சூப்பர். முதன்மை உற்பத்தி காரணி அப்படிங்கிறது ஓகே. மத்தவங்களா ட்ரை பண்ணுங்க. முதன்மை உற்பத்தி காரணி மீன் பிடித்தல் மற்றும் சுரங்க தொழில். ஓகே, சூப்பர் சூப்பர். ரெண்டாவது, கால பயன்பாடு அப்படிங்கிறது. கால பயன்பாடு. கால பயன்பாடு அப்படிங்கிறது எதிர்கால சேமிப்பு. நெக்ஸ்ட், நாடுகளின் செல்வம் அப்படிங்கிறது யாருடையது? நாடுகளின் செல்வம் அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித். ஓகே. நெக்ஸ்ட், மனித மூலதனம் அப்படிங்கிறது. மனித மூலதனம் அப்படிங்கிறது மூலதனத்தோட வகைகள் நம்ம மொத்தம் 3 பார்த்தோம். பொருட்சார் மூலதனம், பண மூலதனம், நெக்ஸ்ட் மனித மூலதனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல மனித மூலதனம் அப்படிங்கிறது கல்வி மற்றும் உடல் நலம். ஓகே. நெக்ஸ்ட், புதுமை புனைப்பவர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாரு? புதுமை புனைப்பவர் அப்படிங்கிறது தொழில் முனைவோர் தான் புதுமை புனைப்பவர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. செகண்ட் லெசன் கம்ப்ளீட். ஓகேங்களா, 7th உற்பத்தி அப்படிங்கிற லெசன் கம்ப்ளீட். இதுல டவுட் இருக்குங்களா? எனி டவுட்?
ஓகே ஓகே நெக்ஸ்ட் நமக்கு ஒண்ணு 7th ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த லெசன் நேம் அந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சும்மா நம்ம இப்ப பாத்துருவோம். ஓகே நெக்ஸ்ட் லெசன் நேம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி. ஓகேங்களா? ஃபுல்லா டாக்ஸ் பத்தி தான் வரும். ஓகேங்களா? 7th வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படிங்கிற லெசன் இருக்கும். ஓகேங்களா? வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படிங்கிற லெசன். ஓகே ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணீங்களா? நான் அது வந்ததுமே கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்லிப் டெஸ்ட் எல்லாரும் அட்டன் பண்ணீங்களா? ஓகே 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 சூப்பர் சூப்பர். ஓகே நம்ம 7th நெக்ஸ்ட் இன்னும் இந்த ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும். என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். ஓகேங்களா? டாக்ஸ் பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே வரி அப்படிங்கிறது என்னது? ஓகே அதாவது இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம அதாவது இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட லேயர் வச்சிருப்பாங்க, கிரீமி லேயர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? இப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு வருமானத்துக்கு மேல வந்து அதிகமா வந்து அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட்னால நமக்கு விதிக்கக்கூடியதுதான் என்னது வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம ஒரு வருவாய், ஒரு அமௌண்ட் அப்படிங்கறதா என்னது வரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த வரி மூலமா நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நம்ம குடிக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து வரி அப்படிங்கிறது. இதுக்குதான் வந்து ஒரு குறளே இருக்கும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இப்ப இயற்றல் அப்படிங்கும் போது என்னது நமக்கு வந்து எப்படி எல்லாம் வருமானத்தை இயற்றணும், பிளஸ் அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி காக்கணும், பிளஸ் அதனால எப்படியெல்லாம் நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு செலவு பண்ணணும் அப்படிங்கறத வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஓவர் வியூவா சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு அது ஃபுல்லா டீச் பண்ணிட்டு அடுத்த லெசனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் டாக்ஸ்னா என்னன்னு மட்டும் பாத்திரலாம். ஓகேங்களா? இப்ப வரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம எத்தனையா பிரிக்கலாம்? 2ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? வரி எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். ஓகேங்களா? ஒண்ணு நேர்முக வரி. ஓகேங்களா? அதான் வந்து டைரக்ட் டாக்ஸ். இது வந்து இன்டைரக்ட். இன்னொன்னு மறைமுக வரி. ஓகேங்களா? இப்ப நேர்முக வரி அப்படிங்கிறதுனா நேரடியா நம்ம வந்து அரசுக்கு வரி செலுத்துவோம். அதுதான் வந்து நேர்முக வரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? டைரக்டா வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் பே பண்றோம் அப்படின்னா அது நேர்முக வரி. அதே மறைமுக வரி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ உங்களதுல இருந்து இன்னொரு பக்கம் போகும், இன்னொருத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகும் அப்படிங்கிறது என்னது மறைமுக வரி. ஓகேங்களா? ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தர் அந்த வரியை வந்து வாங்கி அவங்களோட அந்த சுமையை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் மேல வந்து அப்படியே திணிச்சிட்டு வந்துடலாம். அதுதான் வந்து என்னது மறைமுக வரி அப்படிங்கிறது. ஓகே ஜிஎஸ்டி ஓகே இதுல இருங்க லைனா வரேன். சும்மா ஒரு ஓவர் வியூ மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரி பத்தி நீங்க பாத்துட்டு வரீங்க. ஓகேங்களா? ஓகே இப்ப நேர்முக வரி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமான வரி, அடுத்தது சொத்து வரி. ஓகேங்களா? வருமானத்துக்கு கொடுக்கக்கூடியது, அடுத்து சொத்து வரி, இது எல்லாமே என்னது நேர்முக வரியில வந்துரும். அதே வந்து மறைமுக வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா விற்பனை வரி, நெக்ஸ்ட் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாம் வந்து பொழுதுபோக்கு, இது எல்லாமே என்னது மறைமுக வரியில வந்துரும். ஓகேங்களா? பொழுதுபோக்கு வரி, அடுத்தது வேற என்ன வரும்? விற்பனை வரி, இது எல்லாமே வந்து மறைமுக வரியில வந்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம ஆடம் ஸ்மித் பார்த்தோம்ல, அவரு 4 வகையான வரி விதிப்பை பத்தி சொல்லுவாரு. ஓகேங்களா? ஆடம் ஸ்மித் 4 வகையான வரி. அப்ப ஆடம் ஸ்மித் பத்தி நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லி ஒரு ரீகால் பண்ணுங்க. ஆடம் ஸ்மித் பத்தி நம்ம இப்ப என்னென்ன பார்த்தோம்? 2 புக் நேம் பார்த்தோம். வேலை பகுப்பு முறை அறிமுகப்படுத்தினவரும் அவங்கதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே இப்ப ஆடம் ஸ்மித் வரி விதிப்பை வந்து 4ஆ வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? 1 சமத்துவ விதி. ஆடம் ஸ்மித் 4 வகையான வரி விதிப்பு கொள்கைகளை பத்தி சொல்லுவாங்க. ஸ்கிரீன் விசிபிள் இல்லைங்களா? ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா இல்லைங்களா? நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ல மட்டும் இல்ல, நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். மேம் இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் 7th நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் புக் வச்சு சொல்லல. ஓகே ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே ஸ்கிரீன் விசிபிளா தாங்க மேம் இருக்கு. ஒரு டைம் செக் மட்டும் பண்ணி பாருங்க.
ஓகே ஓகே. ஆடம் ஸ்மித். ஓகே நெக்ஸ்ட் ஆடம் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா வரி விதிப்புக்கான 4 கோட்பாட்டை சொல்லியிருப்பாரு. 1 சமத்துவ விதி. ஓகேங்களா. 2வது உறுதிப்பாட்டு விதி. 3 வசதி விதி. இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைலா பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஓவர்வியூ சொல்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிக்கன விதி. ஓகேங்களா. இந்த மாதிரி 4 விதியை பத்தி ஃபுல்லா வந்து ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது இப்பதான் நமக்கு இப்ப இது என்னது ஜிஎஸ்டி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னது? ஜிஎஸ்டிக்கான அப்ரிவியேஷன். ஓகே சூப்பர். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேங்களா. ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா. இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 ஜூலை 1 தான் நம்ம இதுல கொண்டு வந்திருப்பாங்க இந்தியால. ஓகேங்களா. 2017 ஜூலை 1. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே இப்ப இது எத்தனை வந்து அடுக்கா பிரிச்சிருப்பாங்க? அதாவது 0%, 5%, 12%, 18, அப்புறமா 28 அப்படின்னு சொல்லிட்டு 5ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இப்போ இது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. இதை மாத்திட்டாங்க. இந்த 5 அப்படிங்கறத மாத்திட்டாங்க. ஓகேங்களா. எத்தனையா மாத்திருக்காங்க பிளஸ் என்னவா மாத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேங்களா. ஜிஎஸ்டி இப்ப 5 அடுக்கா பிரிச்சிருக்காங்களா? 0%, 5%, 12, 18, 28 இது புக்ல இருக்க டீடைல். பட் இப்ப மாத்திட்டாங்க. ஓகேங்களா. அது என்னன்னு மட்டும் பாத்துட்டு வந்துருங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகேங்களா. இப்ப இதே பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து 3ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா. ஜிஎஸ்டி 3ஆ பிரிக்கலாம். 1 சிஜிஎஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, நெக்ஸ்ட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா. இது சென்ட்ரலுக்கு, ஸ்டேட், அப்புறம் இது இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு தெளிவா பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி ஜிஎஸ்டியே பிரிக்கலாம். ஓகேங்களா. இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் ரிலேட்டடா தான் வரும். ஓகேங்களா. இப்ப நெக்ஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சோ 2 லெசனையுமே ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துருங்க. நான் இடையில இண்டிவிஜுவலா நேம் கூப்பிட்டு நான் கொஸ்டின் கேட்பேன். ஓகேங்களா. ஓகே புரிஞ்சதுங்களா இன்னைக்கு கிளாஸ்? எனி டவுட்? ஓகே ஓகே கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் செவன்த் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் தான் நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸ். ஃபுல் டெஸ்ட் நான் சொல்றேன் மேம். எப்பன்னு சொல்றேங்க மேம். ஓகே ஒரே நிமிஷம் இருங்க. ரெக்கார்ட் ஆன் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு மைக் மட்டும் எனேபிள் பண்றேன். டவுட் இருக்கீங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா. Okay, okay. Thank you. Thank you. Thank you.